வெள்ளை முடி இருந்ததுன்னா அதை ஒரே நிமிஷத்தில் கருப்பாக்குறதுக்கு இந்த ஒரே ஒரு தேங்காயும் 5 பாதாமும் இருந்தாலே போதும். எப்படின்னு பார்க்கலாமா? வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு நல்ல முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் நாரெல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நார் எல்லாத்தையுமே நான் தேங்காயிலேருந்து நல்லா பிரித்து எடுத்துடுறேன். ஸோ பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து அந்த சின்ன சின்ன துகள்லாம் கொட்டும். நம்ம யூஸ் பண்ண போகிறது அதுதான். ஸோ அந்த சின்னதாக அப்படியே கொட்டுறதை நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் தேங்காய் புதுசாக உரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மட்டையிலேருந்தே உரிக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி துகள்கள்லாம் நிறையாவே கிடைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குடும்பி மட்டும் இருக்கிற தேங்காயாக நீங்கள் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி துகள் எல்லாமே நிறையா கிடைக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி தேங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த டஸ்ட் எல்லாமே கொட்டினதுக்கப்புறமா அதை ஒரு இரும்பு சட்டியில் நான் அதை போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இரும்பு சட்டி மட்டும்தான் பயன்படுத்தணும். இது கூடவே கரெக்டாக 5 பாதாமை தட்டி வச்சுக்கோங்க. இந்த உரல் இடிக்கிறத வச்சு நான் அப்படியே தட்டி எடுத்துக்கிறேன். நல்லா அது ஃபைன் பவுடர் ஆனாலும் ஓகே தான். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு தட்டிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப பேஸ்ட் ஆகி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. இப்போ இதையுமே அதே இரும்பு சட்டியில் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த இரும்பு சட்டியை அப்படியே வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். இந்த மாதிரி சின்னதாக நார் இருந்தால் ஓகே, ரொம்ப பெரிய தேங்காய் நார் இருந்தால் அது வேண்டாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்போ நல்ல புகையோடு கருகணும். அந்த நம்ம போட்டிருக்கிற பாதாமும் அந்த தேங்காய் நாருமே நல்லா அப்படியே பிளாக் கலராக மாறணும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே பயங்கரமாக புகையெல்லாம் வர ஆரம்பித்து பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை அப்படியே கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே எல்லாமே கருகி நல்லா பிளாக் கலராக மாறிடும். எவ்வளோ புகை வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ரெட்டாக பயங்கர ஹீட்டுக்கு எரியவும் செய்யும். அது வந்தால் பரவாயில்ல தான். இப்போ அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். நல்ல பவுடராக இருக்கணும். இது இப்போ தொட்டு பார்த்தாலே எவ்வளோ கருப்பாக நல்ல ஒரு பிளாக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம அப்படியே டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ண முடியாது. இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு பவுடரை தனியாக ஒரு பவுல்லையோ இல்லை தட்டிலையோ எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை உங்கள் கையாலேயோ இல்லைனா ஒரு ப்ரஷ்ஷை வச்சோ தலையில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். எனக்கு தலையில் ஆயில் வைக்கிறது பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பியூரான ஆலோவேரா ஜெல் கிடைக்கும் இல்லையா கடையில், நல்ல அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் பியூரான ஜெல்லு. ஸோ அதை இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற 3 பொருளுமே நல்ல நேச்சுரலான பொருள் தான். உங்களுக்கு தலைவலியோ சைனஸோ இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஹேர் டையை நீங்கள் தலை குளிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும், இல்லை எண்ணெய் இருக்கும்போது அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அவசரமாக வெளியே போகிறீங்க, தலைக்கு ஹேர் பேக் போடவோ இல்லை டை போடவோ மறந்துட்டீங்க அப்படின்ற சமயத்தில் இந்த பவுடரை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான வெள்ளை முடி இருந்துச்சுன்னா இதை டக்குன்னு ஒரு ப்ரஷ்ஷில் தொட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். இது பர்மனெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வாஷ் வரைக்கும் மட்டும்தான் இது தாங்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறதுக்கு பதிலாக லைட்டாக கண்மை இருந்ததுன்னா அதை அப்படியே ஒயிட்டில் தடவி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் கண்மையெல்லாம் இப்போ ஒரிஜினலாக என்ன அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இது நம்ம கண் முன்னாடியே செய்கிற நேச்சுரலான ஒரு டை. இந்த பவுடர் நீங்கள் 1 டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். 6 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெளியவே தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி என் தலையில் எவ்வளோ வெள்ளை முடி இருந்தது, இப்போ நான் இதை தேய்ச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நல்லா அந்த கவரேஜ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நேச்சுரலான பெர்மனெண்ட் ஹேர் டை வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டா லிங்க் என்னோடய பயோவில் கொடுத்துருக்கேன். போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.